குமுதாக்கா துர்கா, இத்தனை மணிக்கு வர சொல்லி இத்தனை மணிக்கு வரேன். 9 மணிக்கு நான் ஆஃபீஸில் நிற்கணும். இப்போ 8:50 ஆயிடுச்சு. உள்ளே போங்க, போய் வேலை எழுச்சி. ஐயோ சாரி குமுதாக்கா, கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இனி டைமுக்கு வந்துடுவேன் குமுதாக்கா. பாய் செல்லுங்கள், பாய். அம்மா ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன். குமுதா ஆண்டியோட பேசாமல் குழப்பம் செய்யாமல் இருக்கணும். பாய். நதியா, ஸ்கூலுக்கு நீ இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்த நீ? இன்னைக்கு அம்மா கடைக்கு ரோல்ஸ் வடை பட்டிஸ் எல்லாம் செய்தவா. அப்போ நான் உனக்கும் செய்து தான் கொண்டு வந்தேன். மத்தியானத்துக்கு சாப்பிடுவோம் என்ன? எனக்கு பக்கத்துல ஒரு புள்ள இருக்கு பார், முழிச்சு கொண்டே இருக்குது, ஒன்றும் கிடைக்குது இல்லை, ஏனோ தெரியல. அது புள்ளதானே, அந்த பயப்படுது போல, போக போக கிடைக்கும். ஹாய், உங்களோட பேர் என்ன? எந்த பெயர் நிலூஃபா. உங்களோட பெயர்? எனக்கு பேர் மின்னலா. நீங்க மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? நான் ஒன்றும் கொண்டு வரையில. நாங்கள் இப்போ நோன்பு தானே, நான் வீட்டை போய் பின்னிடம் தானே நீ சாப்பிடுவேன். ஓ அப்படியா? அப்போ இந்த நோன்பு முடிய விட்டு பெருநாள் நடக்குமில்ல, அப்போக்குள்ள எங்களுக்கு வந்து கேக்கு கொண்டு வாங்க, ரோல்ஸ் கொண்டு வாங்க. எனக்கு எல்லாமே பிடிக்கும். கேக் பிடிக்கும், ரோல்ஸ் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், வடை பிடிக்கும். அதே மாதிரி பட்டலப்பம் பிடிக்கும், நல்லா பிடிக்கும் பட்டலப்பம். பட்டலப்பம் வந்து நுவியை கொண்டு வாங்க சரியா? நாங்கள் சாப்பிடலாம். இந்த செல்ல கண்ணா இந்த பெட்டி இருக்க முன்னுக்கு இருந்து தான் என்னவோ பார்த்து கொண்டே இருப்பேன். நான் அதை என்னென்னு பார்ப்பேன். என்ன இது, ஒன்றும் வரமாட்டேங்குது. பேசாமல் இந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டா என்ன? கண்ணை வந்து அதை திறந்து பார்க்காம வெளியால் தள்ளி பார்த்துட்டு இருப்பாரு. நான் ஏன் அதை திறந்து பார்க்கக்கூடாது? டுரு 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 டுர் 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 முடிஞ்சு. கண்ணு பைத்தியக்கார பெண்ணாடி, கொஞ்ச நேரம் தனியை விட்டுட்டா காணும், என்னத்தையாவது செய்து கொண்டிருப்பேன். கம்ப்யூட்டர் போட்டு உடைச்சு கொண்டிருக்கிறேன். புரியலாமா முதல்? கண்ணா, உங்களை நல்லா ஏமாற்றிட்டாங்க. வெறும் தூளாக இருக்குது. நல்ல காலம் நான் உடைச்சு பார்த்தது, இதுக்கு ஒன்றுமே இல்லை. வழியை தூக்கி போடுங்க. அட பைத்தியமே, கண்ணு கண்ணுன்னு பாசம் வச்சதுக்கு நல்லா செய்யுது. இதை இனி திருத்த வாயில கிட விட்டு போட்டோம். கவிதா, என்ன மரக்கறி இருக்குது உங்களோட தோட்டத்தில் விற்கிறதுக்கு? கிடக்கிறத தாங்களேன், பார்த்து காசு தரலாம். வாங்குறாங்க. பெருசாக மரக்கறிகள் ஒன்றும் இல்லை. பூசணிக்காய் 1 கிலோ கிடக்குது, மற்ற தக்காளி பழம் 1 கிலோ கிடக்கு. அதுக்கு காசு தந்தீங்கண்டா சரி, பார்த்து போட்டு தாங்க. கவிதா, இப்போ பார்த்தாலும் ஏன் சோகமாக முகத்தை வச்சிருக்கிறீங்க? நீங்கள் சிரிச்சண்டு இருந்தால் இவ்வளோ வடிவு தெரியுமா? கொஞ்சம் சிரிச்சண்டு இருங்களேன். என்ன கவலை எனக்கு? தனியே இருக்கிற ஒரு ஜோசினை தான். இந்த தோட்டத்தோடு தான் பொழுது போயண்டு இருக்கிறாங்க. உண்மைதான் கவிதா, தனியே இருக்கிறதான் வந்து கொடுமையான விஷயம். எனக்கும் இந்த சந்தையை முடிச்சுட்டு போனால் வீட்டில் ஒரு துணைக்கு ஒருத்தரும் இல்லை. போய் யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டியது தான். சரி, எனக்கும் நேரம் போகுது, சந்தைக்கு போகணும் தானே, போயிட்டு வரேன். உண்மைதான் ரங்கன். சரி, எனக்கும் வேலைகள் இருக்கு, தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வாங்க.